ஹே காய்ஸ், வெல்கம் டு ஒன்று மாமி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு மறக்காமல் நீங்கள் இந்த ஸ்வீட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்பவே ஈஸி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். ஸோ அதுலேயே வந்துட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த முட்டையோட சர்க்கரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் இதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா இந்த சர்க்கரை வந்து இதில் கரையிற வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். இது வந்து திரும்ப கரையிறதுக்கு லேட் ஆகுன்றனால நம்ம வந்து கொஞ்சமாக இல்லை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ அது வந்து சுகரை வந்து பேலன்ஸ் பண்ணி தரும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அகைன் பார்த்திங்கன்னா இதை சேர்த்துட்டு இந்த சுகர் வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு கரையிற வரைக்கும் நம்ம இந்த பிளெண்டிங் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். இதில் நம்ம வந்துட்டு மாவு சேர்க்குறப்ப தண்ணி எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக தான் இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும். மறக்காமல் இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு பாராட்டு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. சுகர்லாம் வந்துட்டு கரைய ஆரம்பிச்சிச்சு. இதில் நான் வந்து 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் கடையில் வாங்கின மாவு, வீட்டில் அரைச்ச மாவு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இது கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இவ்வளோதான். ஸோ இதை ரெண்டையும் சேர்த்துட்டு இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். கை வச்சு நல்லா வந்துட்டு அழுத்தம் கொடுத்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கோங்க. இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் நம்ம. ஸோ நம்ம அந்த ஒரு முட்டையிலே வந்துட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கோதுமை மாவு அளவுக்கு நீங்கள் இதை வந்து பிசைஞ்சிக்கலாம். பட் கோதுமை பிசைஞ்சிக்கிற மாதிரி நம்ம வந்து இதை ட்ரை பண்ணிடக்கூடாது. ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சாஃப்டாக வரணும்னா நீங்கள் வந்துட்டு இந்த உங்கள் விரல்களால் நல்லா மாவில் வந்துட்டு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. விரல்களெல்லாம் அழுத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் மாவை வந்து நம்ம அடித்து எல்லாம் சேர்க்க வேணாம். ஸோ விரல்களால் மட்டும் நம்ம அழுத்தம் கொடுத்து நல்லா மாவை வந்து இது அமுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை மாவு அதிகமாகிடுச்சு, இது ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பாலோ இல்லை தண்ணியோ சேர்த்து திரும்ப வந்து மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது நல்லா சாஃப்டாகவே வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துருச்சு மாவு. பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா உருட்டி விரலில் அழுத்தம் கொடுத்து திருப்பி போட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு வரணும். இப்படி நீங்கள் உங்கள் விரலை வச்சு அமுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கும். சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்தால் தான் ரெசிபி வந்து கண்டிப்பாக டேஸ்ட்டாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலி மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. ஸோ வேறு எதுவும் பண்ண வேணாம். இப்போ மாவு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சு. இதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன உருண்டையை எடுத்து அது மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணலாம். எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா சப்பாத்தி கட்டி வச்சு தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் ரவுண்ட் இல்லைனா ஸ்கொயர் ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறப்ப இந்த மாவு வந்து ரொம்பவே திக்காகவும் தின்னாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே இல்லாமல் ஒரு மீடியமில் இருக்கணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நான் இதை பார்த்திங்கன்னா ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி அளவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை விட உங்களுக்கு பெரிய டைமண்ட் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓரங்களில் இருக்க மாவை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதை ஒன்றா எடுத்து வச்சு தனியாக நம்ம டைமண்ட் ஷேப் கட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஷேப்பில் கத்தியை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ இப்போ அந்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா சைடாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க டைமண்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்திருக்கு டைமண்ட் மாதிரி. ஸோ இதே போல் அந்த எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
மீதி இருக்க மாவுலேயே உருட்டி நம்ம இதே மாதிரி வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி அதில் வந்து இது மாதிரி கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணி டைமண்ட் ஷேப் ரெடி பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இந்த மாவெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதை கட் பண்ணி நான் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இப்படியே வந்திருக்கு. இது பார்க்குறப்பே ரொம்ப ஆசையாக இருக்குது. இதை பார்த்தா காஜு கட்லி மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் இந்த ஷேப்பில் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபைனலி இவ்வளோ தான். இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதோ அதில் வந்துட்டு ஒன்றா சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்குறப்ப டக்குன்னு ஒன்று சீக்கிரமாக சேர்த்துக்கோங்க. நம்ம தனித்தனியாக சேர்த்தோன்னா அது கரெக்டாக ஃப்ரை ஆகி வராது. ஸோ இது மாதிரி சீக்கிரம் சேர்க்குறப்ப மொத்தமாக எல்லாமே சேமாக ஃப்ரை ஆகிருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே சேர்த்தது பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறப்ப ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா மேலே வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லையும் நம்ம ரெண்டுலேயும் மாற்றி மாற்றி வச்சு யூஸ் பண்ணணும். அப்போ தான் இது கரெக்டாக ஃப்ரை ஆகி வரும். ஸோ இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆனது இதை அப்படியே திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் எந்த ரெசிபியோட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கோ இல்லை ஒரு பேனுக்கோ மாற்றிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் எப்பயும் போல் நம்ம பண்ணுற ஜிலேபி லட்டு இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார்